விடுவித்துக் கொள்ளக்கூடிய ஒரு தவளை. The frog is the one which brings danger by its own mouth. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். Glory be to the name of the Lord. ரெண்டு விதமான ஒரு ஜீவியம், ஒரு இரட்டை ஜீவியம் நம்முடைய ஜீவியத்தில் காணப்படக்கூடாது. We shouldn't have a two life. அப்படி நாம் ஜீவிக்கும் பொழுது அது உண்மையான ஒரு ஜீவியம் அல்ல, அது மாயமாலமான ஒரு ஜீவியம். It is not the true life, we are just pretending. எங்கே இருந்தாலும் எங்கே போனாலும் ஒரே மாதிரி நாம் எப்போதும் இருக்க வேண்டும். We have to remain same wherever we go. ரெண்டு விதமான ஒரு சுபாவங்களை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. We shouldn't exhibit two types of natures and character. அப்படி இருக்கும் பொழுது நாம் நம்மோடு இருக்கிறவர்களை ஏமாற்றுகிறோம். ஆண்டவரும் நம்மை பார்த்தா அவருக்கு நம்முடைய இருதயத்தை பார்த்த உடனே தெரிஞ்சிடும், ஒரு மாயமாலமான ஒரு ஜீவியம் அவர்கள் ஜீவிக்கிறார்கள் என்று ஆண்டவர் அறிந்து கொள்வார். If we do so, we are living a two type of life wherein hypocritic we are. உலகத்துக்கோ வேலை ஸ்தலங்களுக்கோ மற்ற இடங்களுக்கோ போகும் பொழுது நாம் ஒரு விதத்தில் இருக்கிறதும் கர்த்தருடைய சபையில் ஒரு விதத்தில் இருக்கிறதையும் அது வெளிப்படுத்துகிறார். It reveals when you go out for the work and in a workplace we remain a different person, and when you come to the church we remain another person. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். Glory be to the name of the Lord. கூட்டத்தில் வந்ததுக்கப்புறம் செல்ஃபோன் ஆஃப் பண்ணவங்களாம் யார் யார்? செல்ஃபோன் ஆன் பண்ணி வச்சுருக்கிறவங்களாம் யார் யார்? செல்ஃபோன் கூட்டத்துக்கு வரும்போது என்ன செஞ்சிடணும்? ஆஃப் பண்ணிடணும். You should off your mobile in the meeting. அது உங்களுக்கு தெரியணும், சொல்லாமலே உங்களுக்கு தெரியணும். சொல்லு. You should know without saying. செல்ஃபோனை சைலண்டில் வச்சுக்கிட்டு அப்படி செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இங்கே தேவ சமூகத்தில் கர்த்தரோட ஒரு கனெக்ஷன் இருக்காது, வேறு எங்கேயாவது உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கும். If you are switch on your mobile and you kept in silent, then you will not have the connection with the Lord, but you will have a connection somewhere else. ஆன்லைனில் கிளாஸில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஆன்லைனில் பிஸ்னஸில் இருப்பீங்க, ஆன்லைனில் வேறு யார் கூடயாவது இருப்பீங்க, ஆண்டவரோட ஒரு ஆன்லைன் நமக்கு இருக்கா. You will not have an online connection with the Lord, but with someone else as you have a business. அதனால் சில நேரங்களில் கூட்டங்களில் அப்படி ரிங் ஆகும்போது அது யார் ஃபோன் ரிங் ஆகுதுன்னு நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். So I noted down who phone is ringing. ஒரு சரியான ஒரு டைம் வரும்போது அவங்களுக்கெல்லாம் சொல்லணும்னு தான் இருக்கிறேன். I thought that I should say in the right time. அதனால் நீங்கள் யாரும் செல்ஃபோனை அப்படி ஆன் பண்ணி வைக்காதீங்க, ஆஃப் பண்ணிடுங்க. Do not keep your mobile on, just switch off. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். Glory be to the name of the Lord. தேவ சமூகத்தை நாம் கனப்படுத்த வேண்டும். We should honor the presence of the Lord. அதேபோல் இங்கே கூட்டங்களில் இருக்கும்பொழுது உங்களுடைய பிள்ளைகளும் எப்படி இருக்க வேணும், என்ன எங்கே உட்காரணும், அவங்க ஜெபிக்கிற நேரம் முழங்கால் போடணும், பைபிள் எடுத்துகிட்டு வரணும், சொல்லக்கூடிய வசனங்கள் எல்லாம் நோட் பண்ணணும், நீங்கள் பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கணும். The parents should teach your children where they have to sit and what they have to do to make them bring their Bible and note it down what is being said. நம்ம பிள்ளைகள் பைபிள்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, ஆனால் டைரி கொண்டு வரல. Many have brought the Bible but not the diary. அப்படி தானே? அதெல்லாம் நீங்கள் எழுதி நோட் பண்ணணும், சொல்லக்கூடிய வசனங்கள் எல்லாம் நீங்கள் எழுதி நான் என்ன சொல்கிறேன்றதை நோட் பண்ணணும்.